இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஓப்போவோட Reno 2 ஃபோனை C4 Tech தமிழில் அன்பாக்ஸ் பண்ணோம். இன்றைக்கி Reno 2Z அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ Reno 2Zயோட பாக்ஸ் Reno 2 பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்லீக்கான பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. டாப்பில் நேம், ஓப்போ பிராண்டிங், சைட்ஸில் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. இதில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஸ்கை ஒயிட் வேரியண்ட். ஒயிட் வேரியன்ட்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. 8/256 கான்ஃபிகரேஷன். ஸோ 8GB RAM, 256GB ஸ்டோரேஜ். இங்கே இன்னொரு ஸ்டிக்கர் பாட்டமில் இதில் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்பெக்ஸ், இப்போ குவாட் கேமராஸ் அந்த மாதிரி ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் பற்றி நிறைய பார்த்துட்டோம். ஸோ இப்போது பிளாஸ்டிக்கை கட் பண்ணுவோம், கீழே உள்ள அந்த சீலையும் கட் பண்ணுவோம், டாப்பை ரிமூவ் பண்ணலாம். உள்ள இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன். இப்போ நம்ம அந்த Reno 2Z ஃபோனுக்கு வருவோம். இதோட அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம், பின்னாடி உள்ள ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஸ்கை ஒயிட் Reno 2Z. அந்த சட்டில் ப்ளூ கிரேடியன்ட் பின்னாடி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இப்போ ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு சைடில் வைக்கலாம். அடுத்து USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. இது க்ரீன் ஆக்சன்ஸோடு வருது. ஒரு ஃபால் லெதர் சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சிங் சென்டரில் இருக்குது. இது நம்ம Reno 2ல் பார்த்த அதே மாதிரி கேஸ் தான். ஸோ கையில் ஃபீல் கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் VOOC 3.0 சார்ஜர், இயர்பாட் ஸ்டைலில் இயர்ஃபோன்ஸ், ஃபைனலாக ஒரு சிம் இஜெக்டர் டூல். இப்போ நம்ம Reno 2Zக்கு திருப்பி வருவோம். ஸோ எடுத்த ஒன்று பார்த்தா இது Reno 2 மாதிரியே தான் இருக்குது. ஆனால் பின்னாடி ஒரு சேஞ்ச் இருக்குது. ஸோ கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தா அந்த க்ரீன் செராமிக் டாட் இருக்குல்ல, அது டாப்பில் இருக்குது. Reno 2ல் வர அந்த இடத்துல இங்கே 4வது கேமரா கொடுத்துருக்காங்க. அது தவிர பேக் எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் கையில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கு காரணம் அந்த கர்வ்ட் கிளாஸ் பேக். அந்த கிரேடியன்ட் ஃபினிஷும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் Reno 2 மாதிரியே இதுவும் ஈஸியாக டஸ்ட், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் பண்ணுது. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டுன்னு வரையில் இங்கே எல்லாமே கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குது. Reno 2 மாதிரியே இங்கே ஒரு AMOLED பேனல் தான். அதே மாதிரி ஆல் ஸ்க்ரீன், அதே ஃபுல் HD+ ரெசல்யூஷன், அதே 6.53 இன்ச் சைஸ். ஸோ இங்கே AMOLED பேனலுங்கிறதுனால கான்ட்ராஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. பிளாக்ஸ் நல்லா டீப்பாக இருக்குது. கலர்ஸ் பாப் ஆகுது. ஸோ மீடியா கன்சம்ஷன் வரையில் அதுக்கு இதுவும் ரொம்ப நல்ல பேனல் மாதிரி தான் தெரியுது. எந்த இன்டர்ஃபியரன்ஸும் இல்லை. ஸோ இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, எப்படி இந்த ஆல் ஸ்க்ரீன் பேனலை ஓப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸ். Reno 2ல் ஒரு ஷார்க் ஃபின் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்தாங்க. இங்கே ஒரு ரெகுலர் பாப்அப் கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ Redmi K20, Realme X அதிலலாம் நம்ம பார்த்த மாதிரி ஒரு பாப்அப் கேமரா. அந்த LEDs கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. ஸோ இப்போ நம்ம திருப்பி அந்த டிஸ்பிளேக்கு வருவோம். ஓப்போ இங்கே பெசல்ஸை நல்லாவே ஸ்லிம் ஆக்கியிருக்காங்க. இங்கே 2Zயில் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 90% அதிகம்னு சொல்கிறாங்க. ப்ரொடெக்ஷன்னு பார்த்தா இங்கே Gorilla Glass 5 ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பிளாஸ்டிக் எதுவும் இல்லை. பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் ஹெட்ஃபோன் ஜாக் இன்னமும் இருக்குது. அது போக கீழே ப்ரைமரி மைக், Type-C போர்ட், ஸ்பீக்கர், வால்யூம் கீஸ் லெஃப்டில், டாப்பில் அந்த பாப்அப் கேமரா, செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக் தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ ஓப்போ இங்கே அந்த பாப்அப் கேமராவில் LEDs கொடுத்துருக்கிறதுனால இப்போ K20 மாதிரி ஒரு சின்ன கட் அவுட் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ எனிவே ரைட்டில் ஒரு ஆக்சென்டட் பவர் கீ, அப்புறம் ஒரு டியூவல் சிம் மைக்ரோ SD ட்ரே. ஸோ இங்கே 2Zக்கும் Reno 2க்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா உள்ளே யூஸ் பண்ணியிருக்க சிப். ஸோ இங்கே Helio P90 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட 8GB RAM, 256GB ஸ்டோரேஜ். ஸோ Helio P90 ஒரு 12 nm ஆக்டோகோர் சிப். இது ஒரு Mediatek சிப். பெஞ்ச்மார்க்ஸ்னு பார்த்தா இது Snapdragon 675க்கு க்ளோஸாக வரும். ஸோ இந்த ரா பவர் எல்லாமே ColorOS 6.1ஓட சேரையில் யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லாவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இது வந்து டே டு டே யூஸ்க்கு நல்லாவே இருக்குங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். கேமிங்னு வரையில் இங்கே பவர் VR GM 9446 GPU கொடுத்துருக்காங்க. என்ன கேம்ஸ் ரன் பண்ண ட்ரை பண்ணாலும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் ரன் பண்ணுச்சு. ஓப்போவோட சாஃப்ட்வேரும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ColorOS 6.1ல் ஓரளவுக்கு கேமிங் ஃபோக்கஸ்ட் ஆப்டிமைசேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரேம் பூஸ்ட், டச் பூஸ்ட், இந்த மாதிரி ஏற்கனவே கேம் பூஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே ஒன்றா ஒர்க் ஆகி டச் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது, ஃப்ரேம் ட்ராப்ஸை கம்மி பண்ணுது, ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. கடைசி ஒரு சில மாதத்தில் நம்ம நிறைய ரியல்மி, ஓப்போ ஃபோன்ஸ் பார்த்துட்டோம். இது எல்லாமே ColorOS 6ஓட தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே நான் ரொம்ப டீட்டெயில்டாக திருப்பி சாஃப்ட்வேர் பற்றி பேச போகிறது இல்லை. ரெகுலரான ஃபீச்சர்ஸ், ஸ்மார்ட் சைட் பார், நேவிகேஷன் ஜெஸ்டர்ஸ் இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. கேமரா பாப்அப் மெக்கானிசமோடு வந்தாலும் ஃபேஸ் அன்லாக் இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது.
இன்-டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, அக்யூரேட்டாக இருந்துச்சு. பேட்டரின்னு வரையில் இங்கே 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கோட P90 12 நானோமீட்டர் ப்ராசஸில் செஞ்சுருக்காங்க. இங்கே ஒரு பெரிய 6.5 inch டிஸ்பிளே இருக்குது. ஸோ 4000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல சாய்ஸ் தான். பேட்டரி லைஃப் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஃபுல் ரிவ்யூவில் தான் சொல்ல முடியும். பட் 4000 mAh பேட்டரி இருக்கிறதுனால நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்குறேன். இங்கே ஒரு 20 வாட் VOOC 3.0 சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக கேமராஸ்னு வரையில் ப்ரைமரி சென்சர் 48 மெகாபிக்சல் IMX586 சோனி. இது ஒரு f1.7 லென்ஸோடு வருது. இது நம்ம Oppo Reno 2ல் பார்த்த அதே ப்ரைமரி கேமரா தான். ஸோ அதனால் ரிசல்ட்ஸ் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் பிக்சர்ஸ் நல்லாவே இருந்துச்சு. நல்ல டீட்டெயில், நல்ல கலர்ஸ், அப்பேர்ச்சர் வைடாக இருக்கிறதுனால அந்த போக்கா, அதாவது பேக்ரவுண்ட் பிளரும் அதிகமாக இருந்துச்சு. இங்கே ஒரு டாசில் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ், சேச்சுரேஷன் அது வேணும்னா இதை யூஸ் பண்ணி ஏற்றிக்கலாம். இப்போ லோ லைட்டில் டெடிகேட்டட் நைட் மோட் கொடுத்துருக்காங்க. ஓப்போ இதை அல்ட்ரா நைட் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆம்பியன்ட் லைட் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுன்னா, 5 லக்ஸ்க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கிக்கன் ஆகுது. இங்கே டிஃப்ரென்ஸ், கிளாரிட்டியோட டிஃப்ரென்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போது பிக்சர்ஸ் எல்லாம் வந்து டே டைமில் எடுத்த மாதிரி இருக்குது. இங்கே அந்த வானத்தை பார்த்தீங்கனாலும் சரி, அந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. நல்ல டீட்டெயில்ஸும் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட யாரோ இது மேலே ஒரு லைட் அடித்த மாதிரியே இருக்குது. ஸோ இங்கே ஒரு ட்ரைபாட் மோடும் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸில். ஓப்போ ரெனோ 2ஓட கேப்பபிலிட்டிஸை ஷோகேஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராப்பை எங்களுக்கு அனுப்பிச்சாங்க. ஆனால் 2Cலேயும் அதே ப்ரைமரி சென்சர் இருக்கிறதுனால இதோட கேமராவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஆக்சுவலாக யூஸ் பண்ணோம். ஸோ இதில் அல்ட்ரா நைட் மோட் பிக்சர் எடுக்கையில் இப்படி தான் வந்துச்சு. ஸோ பாக்ஸ்குள்ளே அவ்வளோ டார்க்காக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிக்சர் வர்றது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ இங்கே ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட். இது 119 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட வருது. இங்கே டீட்டெயில் லெவல்ஸ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ப்ரைமரியோட கம்மி தான். ஆனால் ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. கலர்ஸ் நல்லா இருக்குது. டைனாமிக் ரேஞ்சும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கடைசியாக இன்னும் 2 கேமராஸ் இருக்குது. ரெண்டுமே 2 மெகாபிக்சல் கேமராஸ். ஒன்று ஒரு மோனோக்ரோம் கேமரா, இன்னொன்று வந்து போர்ட்ரேட் மோடுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் நல்ல பிக்சர்ஸ் எடுக்குது. ஸ்கின் டோன்ஸ் பார்க்க நேச்சுரலாக இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷனும் கரெக்டாக தான் இருக்குது. இங்கே பேக்ரவுண்ட் பிளரோட அமௌண்ட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ஸ்லைடரை யூஸ் பண்ணி. ஓப்போ நிறைய ஃபில்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த போகா ஸ்லைடர், அதாவது பேக்ரவுண்ட் பிளர் ஸ்லைடரோட சேர்த்து இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே ஃப்ரண்ட் கேமராலையும் இருக்குது. செல்ஃபி போர்ட்ரேட்ஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்ச் இந்த 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவில் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. செல்ஃபி போர்ட்ரேட்ஸில் கலர்ஸும் சரி, அந்த பேக்ரவுண்டில் உள்ள அந்த பிளரோட வர கலர்ஸும் சரி, எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. இந்த கவுண்டவுன் டைமருக்கு கொஞ்சம் ஒரு நல்ல லைட்டிங் எஃபெக்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக வீடியோஸ்னு பார்த்தா ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 30 FPS வீடியோ எடுக்க முடியும். ஆனால் அதில் ஸ்டெபிலைசேஷன் இல்லை. வைட் ஆங்கிள் கேமரா யூஸ் பண்ணி 1080p 30 FPS தான் எடுக்க முடியும். ஸோ ஃபுல் ஹெச்டியில் எடுக்கல ஸ்டெபிலைசேஷன் நல்லாவே இருக்குது. டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. இங்கே கொஞ்சம் மேகமூட்டத்தோடு இருந்தாலும் கலர்ஸ் ரொம்பவே பிரைட்டாக இருந்துச்சு. ஒரு அல்ட்ரா ஸ்டடி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. திருப்பியும் இந்த ப்ராப்பை யூஸ் பண்ணி அதை எடுக்கையில் எவ்வளோ நாங்கள் ஷேக் பண்ணாலுமே ஃபுட்டேஜ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ஸ்டேபிளாக இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்கள் ஸ்டெபிலைசேஷன் பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த 2 டெடிகேட்டட் கேமராஸ் இருக்குல்ல போர்ட்ரேட் ஷாட்ஸ்க்கு, அதை யூஸ் பண்ணி போர்ட்ரேட் வீடியோஸும் எடுக்க முடியும். ஸோ ஓப்போ இங்கே பேக்ரவுண்ட் பிளரோட அமௌண்ட், அந்த போகாவோட அமௌண்ட்டை கூட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் கேமராஸ்க்கு. ஆக்சுவலாக அவ்வளோதான் அன்பாக்சிங்க்கு. ஸோ ப்ரைஸிங்னு வரையில் இது 29,990 லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB RAM, 256GB ஸ்டோரேஜ். ஸோ ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். ஒரு விதத்தில் அதிகம்தான். ஒரு விதத்தில் ஓப்போ எப்படி இதை ஓகேன்னு சொல்கிறாங்கன்னா, 8GB RAM கொடுக்குறோம், 256GB ஸ்டோரேஜ் கொடுக்குறோம். இப்போ ஒரு ரெட்மி K20 பார்த்தீங்கன்னா 6/128க்கு 24,000 ரூபா வருது. ப்ளஸ் இவங்க கொஞ்சம் ஆஃப்லைன் ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு வராங்க. அப்படி இருக்கையில் ஃபுல் கிளாஸ் பில்ட், அந்த பாப்அப் கேமரா, 256GB ஸ்டோரேஜ், ஸோ 29,990 மேபி ஓகே. ஆனாலும் இங்கே ஒரு P90 சிப் இருக்குது. அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கையில் இந்த ப்ரைஸ் வர்த்தா இல்லையா, இந்த ஃபோனுக்கு என்ன ப்ரைஸ் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வர்த்தா இல்லையாங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என் ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன ப்ரைஸிங் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸிங் ஓகேயா? ஓப்போ இங்கே ஆஃபர் பண்ணுறது கரெக்டாக?
கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் அந்த அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள thumbs up thumbs down பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.